ஆளுநர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஜாதி அதிகமாக இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. இதே மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா யாரும் பேசலை. இல்லை, தமிழ்நாட்டில் ஜாதிய கட்டமைப்பு கண்டிப்பாக ஊறி போயிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் ஜாதி பார்க்குற விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு. அது வேங்க வயல் மிகப்பெரிய ஒரு உதாரணம். முதல் தர குடிமகனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள போறதுக்கான பெர்மிஷன் தரமாட்டாங்க. அதெல்லாம் இங்கே இருக்க கட்டமைப்புங்க. மாண்புமிகு பாரத பிரதமரே வந்தாலும் அந்த லிமிட்டுக்குள்ள நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆகம விதிப்படி ஒரு கருவறை உள்ள இவங்க தான் போகணும்னு அவங்களுக்கு ஒரு விதி ஆகம விதி வச்சிருக்காங்க. இப்படி சொல்லணும்னா இந்தியா ஃபுல்லாக தன்னுடைய ஜாதி பேரை எல்லாம் அடையாளமாக தான் போட்டுட்ருக்காங்க. இங்கே பெரியார் மண்ணுன்னு சொல்லி இவங்க ஜாதி பேரை போட மாட்டேன்னு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க தவிர அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் எலெக்ஷனில் நீங்கள் இன்றைக்கி வந்து திமுகவுடைய 13 கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் தவிர மற்ற கட்சியெலாம் என்ன கட்சி? வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டாக நேற்று சொல்ல முடியாது, இவர் ஜஸ்டிஸ் சந்திர வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில ப்ரொபோசல்ஸ்லாம் கொடுக்குறாரு. சாதியை சார்ந்த விஷயங்கள்லாம் ஸ்கூலை விட்டு தூக்கணும், ஸ்கூல் பேரில் கூட ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் ஜாதிய கட்டமைப்பு ரொம்ப ஊறி போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் ஜாதிய கட்டமைப்பு கண்டிப்பாக ஊறி போயிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் ஜாதி பார்க்குற விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு. அது வேங்க வயல் மிகப்பெரிய ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் பொறுப்புள்ள அமைச்சர்களே பொது வழியில் பேசுகிறப்ப நாங்கள் தீண்டத்தவரெல்லாம் சொல்கிறாங்க. தயாநிதி மாறன் வந்து செக்ரட்டரியேட்டோடைய சண்முகம் அவர்களை சந்திக்கிறப்ப நாங்கள் என்ன தீண்டத்தடவர்களா தாழ்த்தப்பட்டவர்களா நிற்க வச்சு பேசுகிறாரு சொல்லி டிஆர் பாலும் தயாநிதி மாறன் சொல்லி கேஸ் வாங்கி தீண்டாமை வன்புறுத்தல் கேஸ் வாங்கியிருக்காங்க. ஆர்எஸ் பாரதி முதலாக ஒரு தாழ்த்தப்பட்டது வந்து நீதிபதியாக போட்டது திமுக போட்ட பிச்சை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்கள்னு சொல்லி அவரும் கேஸ் வாங்கி இப்போ கேஸ் போட்டிருக்கு. இப்படிலாம் ஒரு பொது வழியில் மேல்போக்கு மக்கள்லாம் இன்றும் வந்து ஒரு பட்டியலின சகோதரர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் மாற்றம். இதே மாதிரியான விஷயங்களில் பாஜகவினரும் பேசுகிறாங்க, அதிமுகவினரும் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஆளுநர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரிவுகள் மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதி அதிகமாக இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இது வெறும் 4 பிரிவு மட்டும் எடுத்துக்கிறதா, இல்லை இந்த 4 பிரிவுக்கு இருக்க அந்த கேஸ்ட்ன்ற மாதிரி எடுத்துக்கிறதா? அதில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இதே மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா யாரும் பேசலை. முதல்ல அந்த கேள்வியை நான் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த முருகனை தான் நாங்கள் வந்து மாநில தலைவராக போட்டுருந்தோம். அதை திருப்பி சொல்லி நீங்கள் இல்லைங்க, அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்போ அதிமுகவில் போடுங்க, வரவேற்கிறோம். திமுகவில் போடுங்க, வரவேற்கிறோம். தம்பிதுரையை ஸ்பீக்கராக உட்கார வச்சிருந்தாங்க சார். ஏங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியல. நான் சொல்கிறது ஒரு கட்சியினுடைய இன்றைக்கி ஜனாதிபதியாக ராம்நாத் கோவிந்தை போட்டோம். அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்ல போட்டிருக்கோம். திரௌபதி முர்முவை போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்க யாருன்னா போட்டு உதாரணம் காட்டுங்க. நீங்க நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஆர் ராஜா பொதுச் செயலாளர் தலைவராக்குங்கன்ற, நான் மாநில தலைவர் ஆக்குறேன்ற, நீங்க பொதுச் செயலர் ஆக்குறேன்றீங்க. என்னங்க நீங்க இந்த பாஜகவுடைய தேசிய தலைவரா பங்காரு லட்சுமணன் ஒருத்தர் இருந்தார், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஆக்குங்க. முன்னுதாரணம் காட்டுறல. பாஜகவோட பிரதமர் வேட்பாளராக பங்காரு லட்சுமணன் வரலன்ற ஒரு கேள்வி. நான் கேட்கறதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. இது பிரதமர் வேட்பாளர்ன்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ஜாதியின் அடிப்படையில் கொண்டுள்ள மக்களால் ஏற்கப்பட்ட பிரதிநிதி தான் மேலே வராங்க. அது ஜாதியின் அடிப்படையில். நான் சொல்றது ஜாதியின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்குற இடத்துல நீங்க ஏன் கொடுக்கல? அதே மாதிரி ஏடிஎம்கே கேட்குறேன். இப்போ நீங்க சொல்றீங்க 19 நீங்க சொல்லிட்டு கடந்து போயிட்டீங்க. அந்த மாதிரி ஏடிஎம்கேல இருக்கு, இதுலயும் இருக்குன்னு. எதுலையுமே இல்லை. நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணி போட்டுட்டோம். இவங்களெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் போட்ட ஆளை சொல்லுங்கள். இத்தனை பேரை நாங்கள் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் போட்ட ஆளை சொல்லுங்கள். இன்றைக்கி தான் காங்கிரஸ் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சேர்ந்து மல்லிகார்ஜுவை போட்டிருக்காங்க, வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். செல்வ பெருந்தகையை போட்டிருக்காங்க, வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். திமுக யாரை போட்டாங்க சொல்லுங்கள், ஏடிஎம்கே யாரை போட்டாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க சொல்கிறதுக்கு வேலையே இல்லைல்ல. ஆராஜாக்கு மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஏங்க, மத்திய அமைச்சர் பதவி பெருசா? நாட்டின் முதல் குடிமகன் பெருசாங்க? எந்த ஊர்லங்க நீங்கள் இருக்கிறீங்க? நாட்டின் முதல் குடிமகன், நாட்டின் முதல் குடிமகன் பெருசா? மத்திய அரசு வந்து 542 எம்பியில் ஒரு எம்பிங்க அவரு. அப்படி இருக்க முதல் தர குடிமகனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போகிறதுக்கான பெர்மிஷன் தரமாட்டாங்க. அதெல்லாம் இங்க இருக்க கட்டமைப்புங்க. அந்த கட்டமைப்புக்கு காரணம் ஜாதி. நம்ம வந்து இன்னும் சொல்றேன், அந்த கோயிலுக்குள்ள போறதுலாம் இங்க இருக்கவங்களுக்கு கட்டமைச்சு கட்டுக்கதைங்க. அவர் போக விருப்பம் இல்லைன்னு நீங்க அவரை போய் கேட்கணுங்க. எந்த விடல விருப்பம் அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஏங்க ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி போக உள்ளன்றதுலாம் பெரிய காமெடிங்க. இதெல்லாம் நீங்க சொல்றது அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லா கேளுங்க.
நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆகம விதிப்படி கருவறை உள்ள போக முடியாது. இது இன் ஜென்ரல், நாட் ஓன்லி ஃபார் சென்னையில், தமிழ்நாடு ஃபுல்லாக கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஒரு கருவறை உள்ள இவங்க தான் போகணும்னு அவங்களுக்கு ஒரு விதி, ஆகம விதி வச்சிருக்காங்க. அது ஜாதி தானே. அது ஜாதி இல்லைங்க, அது அவங்க ஆகம விதி அவங்க வச்சிருக்காங்க. அந்த விதி ஜாதி பேஸ் பண்ணி தானே அப்போ சார் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்து திமுகவுடைய சப்போர்ட்டர் மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு உங்கள் கேள்வி. திமுகவோட சப்போர்ட்டர் மாதிரி நான் பேசுறேன். ராமநாதபுரம் இங்கே நீங்கள் ராமேஸ்வரம் கோயில் இருக்குல்ல, ராமேஸ்வரம் கோயில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோயில் உள்ள கருவறையில் மும்பை, அதாவது மகாராஷ்டிரா சேர்ந்த சில பேர் மட்டும்தான் அதில் வந்து உள்ளே போய் பூஜை பண்ண முடியும். இப்போ நான் ராமேஸ்வரத்தில் பிறந்து வளர்ந்தேன், நான் அங்கே போகணுன்னா என்னால் போக முடியாது. மாண்புக்கு பாரத பிரதமரே வந்தாலும் அந்த லிமிட்டுக்குள்ளே தான் கும்பிடுவார், உள்ளே போக மாட்டாங்க. அது ஆகம விதி, அது தயவுசெய்து புரிஞ்சுங்க. இதை இங்கே உள்ளே போகலாம் என்ன விட போகுது? அவங்கவுங்களுக்கும் ஒரு சட்டத்திட்டம் வச்சுருக்காங்க, அதை நோக்கி அவங்க நகர்றாங்க. இதில் ஜாதியே கிடையாதுங்க. நீங்கள் என்ன கோயில் உள்ளே போகாமல் இருக்கிறீங்க? இந்த கட்டமைப்புக்குள்ளே இவங்க தான் பூஜை பண்ணுறது சார். ஒரு 100-150 வருஷமாக தான், 100 வருஷம் கூட ஆயிருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோயிலுக்குள்ளே போகிறதே பல பிரச்சனை. இன்னுமே மேல் பாதியில் அந்த பிரச்சனை இருக்குது. பாமக தான் இப்போ வந்து பட்டியலின மக்கள் அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமா இது பண்றது பாமக தான். அப்படி ஒரு பாமகவை தான் இப்ப விக்கிரவாண்டியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா அதே பாமகல திமுக கூட்டணி வைக்கலையா? அதே பாமக அதிமுக கூட்டணி நடந்த விஷயம் சார். நீங்க சொல்றதை பார்த்தா இப்ப வந்து பிஜேபி தான் கூட்டணி வச்சு மாசு, இதே பாமக ஏடிஎம்கே கூட்டணி வைக்கவே இல்லையா? இதே பாமக வந்து டிஎம்கே கூட்டணி கிடையாதுங்க. இப்ப நடந்த விஷயம் மேல் பாதி நடந்த விஷயம் இது. அப்படின்னா மேல் பாதி பத்தி சொல்றீங்களா? அப்ப வேங்க வேலை பத்தி பேசுங்க. இப்பதான் நடந்துச்சு வேங்கவேலு. இன்னைக்கு வந்து அதே வேங்கவேல கூட்டத்தில் இருக்க திருமாவளவன் கோச்சிக்கிட்டு வெளியே வரணுமா இல்லையா? எங்க ஜாதிகளுக்கு அநீதி இருக்கப்படுகிறது, மலங்கடந்த தண்ணீரை எங்க ஜாதி மக்கள் குடிச்சிருக்காங்க, நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு வரணுமா? இதே திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் திமுக கூட்டணி இருக்காங்க, தயாநிதி மாறன் வந்து இப்படி பேசிட்டா நாங்க உள்ள கூட்டணிக்குள்ள வெளியே வரணும், RS பாரதி எங்களை அசிங்கப்படுத்துறான்னு கூட்டணி விட்டு வெளியே வரணும், ஏன் வரல? அதுக்கு பதில் இல்லைல்ல. ஏங்க பொது வழியா நேரடியா சொல்றதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம கூட்டணி வச்சதுக்கு பதில் சொல்லுன்றது என்ன நியாயம்? அது கூட்டணி வச்சதுக்கு இல்ல சார், ஜாதி விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப பாமக தமிழ்நாட்டுல ஜாதி இல்லைன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட முயற்சிக்கிறதுங்க. தமிழ்நாட்டுல ஜாதி இருக்கு. நீங்க எலெக்ஷன்ல நீங்க இன்னைக்கு வந்து திமுகவுடைய 13 கூட்டணி கட்சிகள்ல காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிலாம் என்ன கட்சி? நீங்களே சொல்லுங்க, என்ன கட்சி சொல்லுங்க? கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் தவிர மற்ற கட்சி என்ன கட்சி? கொங்கு கட்சி என்ன கட்சி? விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி? ஜவஹர்லால் கட்சி என்ன கட்சி? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எல்லாருமே ஒரு கட்சியினுடைய ஜாதியின் பின்புலத்தை வச்சு தான் நகர்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் இப்ப பொது கட்சின்ற அதை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பொது கட்சியில் அவங்க சொல்றாங்க, தொகுதியில 2 MLA வச்சிருக்காங்க சார். அதாவது அவங்க சொல்றாங்க, அது ட்ரை பண்றாங்க. நான் வந்து அவங்களை வந்து அடையாளம் காயப்படுத்தலைங்க, அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்களும் பொது தொகுதிக்கு வரணும், அவங்களும் அவங்க வேட்பாளர் நிறுத்தம் தான் நம்ம கேட்கறோம். வேட்பாளரை நிறுத்தி மக்களும் அங்கீகரிச்சு 2 திருப்பூர்ல திருப்பூர் பாலாஜி நின்னாரு, 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேங்க. 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்கல்ல. அது நான் அப்படின்னா நான் இப்ப சொல்றேன், இப்ப திருமாவளவன் நிக்காம பொது அவர் வந்து ரிசர்வ் நிக்காம நார்மல் தொகுதியில் நின்று வேற ஆள நிப்பாட்டிக்க வேண்டியதுன்னா விடுதலை சிறுத்தைகள் ஏன் வந்து திருமாவளவனும் ரவிக்குமார் மேரும் அதே ரிசர்வ் தொகுதியில் நிற்கிறாங்க? அது அவங்களோட கூட்டணி சார்ந்த விஷயம் சார். அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையாது. அது திருமாவளவன் தனியா நின்று ஏன் பொது தொகுதியில் நிக்கல, ஏன் திருப்பி போய் ரிசர்வ் தொகுதியில் நிக்கிறீங்க கேட்டா ஒரு விஷயம் இருக்கு. ஏன் நிக்கிறீங்க? கூட்டணியில ஒதுக்குறாங்க, கூட்டணியில 2 தொகுதி ஒதுக்குறாங்க. நீங்க தான் பொது தொகுதியா இப்ப என்ன சொல்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பொது தொகுதியில் 2 பேர் ஜெயிச்சிட்டாங்க. நீங்களே இந்த வாடி எதனா பொது தொகுதி நிக்க வேண்டியது, ஏன் சிதம்பரத்தை நோக்கி நகர்றீங்க? பொது தொகுதி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல கடைசி. அது அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து ட்ரை பண்றாங்க, அது வரவேற்கிறோம், மாற்றல. ஆனா தன்னுடைய ஜாதி பலம் எங்க இருக்கோ அதை நோக்கி தான் எல்லா அரசியல் கட்சியும் நகரும். இங்கே எல்லா அரசியல் கட்சியிலும் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது ஜாதியை நோக்கி தான் நகருது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கேஸ்ட், இந்த கேஸ்ட்டுக்கு என்ன ஜெயிக்க முடியுமா? அடுத்து நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, இதுதான் கட்டமைப்பு. ஸ்கூலில் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜாதியை நோக்கி தான் உள்ள நகர்றோம். இங்கே இப்போ இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்குறீங்க, எதை பேஸ் பண்ணி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க? 69% இடஒதுக்கீடு. எம்பிசி, குறிப்பிட்ட எம்பிசியில் எந்தெந்த ஜாதி வருதோ அவங்களுக்கு இவ்வளோ %, பிசியில் 27%, SC/SCக்கு 18%. நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்க? சரி, எதன் காரணமாக ஒடுக்கப்பட்டாங்களோ அதன் காரணமாக உங்களுக்கான சமூக நீதியை கொடுக்கறதுக்காக அது பேசலாங்க, தனி டாபிக். நீங்கள் ஜாதியே இல்லை நீங்கள் சொல்கிறது தான் இந்த பதில் சொல்கிறேன். ஜாதியே இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமா இருக்க அந்த 4 பிரிவு வர்ணாசிரமம் பேஸ் பண்ணி இருக்க அந்த பிராமணர், சத்திரியர், சூத்திரர், வைசியர்ன்ற விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரிவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதி இருக்குன்ற மாதிரி ஆளுநர் பேசுறாரு. அது ஏன் பேசுறாரு? தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதிகள் இருக்குன்ற, உலகம் ஃபுல்லாக ஜாதி இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியா ஃபுல்லாக தன்னுடைய ஜாதி பேரை எல்லாம் அடையாளமாக தான் போட்டுட்ருக்காங்க. இங்கே பெரியார் மண்ணுன்னு சொல்லி இவங்க ஜாதி பேரை போட மாட்டேன்னு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க தவிர, அதுவே ஒரு நல்ல விஷயம் இல்லை. அது நல்ல விஷயன்றது அவங்களோட இதுங்க. அப்போ நீங்கள் எல்லா ஜாதியும் ஒழிக்கணும் இல்லைங்க, நல்ல விஷயம். நீங்கள் ஜாதியை வச்சு வேட்பாளர் போடுறீங்க, நீங்கள் ஜாதியை வச்சு ஸ்கூலில் சேர்க்குறீங்க, ஏன் நீங்கள் ஜாதியை வச்சு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க? சார், இடஒதுக்கீடுன்றது ஜாதியை காரணமாக காமிச்சு ஒதுக்கி வச்சு ஜாதி தான் இல்லைன்ட்டீங்களா? அப்புறம் ஏன் நீங்கள் பேசுறீங்க அதை பற்றி? நீங்கள் தான் ஜாதியே இல்லைன்ட்டீங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஜாதி இல்லைல்ல.
அப்ப ஈவேரா ராமசாமி நாயக்கர்னு அவர் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இங்க தமிழ்நாட்டுல பெரியார் ராமசாமி நாயக்கன் யாரும் பெருசா பேசுறது தமிழ்நாட்டுல பெரியார் தானே சார் தமிழ்நாட்டுல பெரியார் இருந்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்குல அந்த படம் என்ன ரிலீஸ் ஆச்சுன்னு போய் கூகுள்ல போய் பாருங்க. தெலுங்குல ஏன் அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா தெலுங்கோட கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு சார். அப்படி ஏங்க நீங்க தான் ஏங்க ஜாதியே இல்லைன்னு சொன்னவருடைய ஜாதியை ஒட்டி நீங்க படம் ரிலீஸ் பண்ணுவீங்க. ஆனா இங்க ஜாதி இல்லைன்னா எப்படிங்க இது எனக்கு புரியல. இன்னுமே ஆந்திரால நடக்கிற எலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸோ ஏதாவது பிரச்சனையாகட்டும் சரி, நார்மலா நடக்கிற ரைவல்ரி எப்படி இருக்குன்னா நாயுடு விசஸ் ரெட்டின்ற மாதிரி தான் ரைவல்ரி இருக்கு. எலெக்ஷனும் அதே மாதிரி தான் ஒரு வாட்டியும் மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கு. இது யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆந்திராவில் இருக்கவங்களே அது ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிற விஷயம் தான் அது. இப்போ அந்த நாயுடு ரெட்டி இந்த பஞ்சாயத்தினால தான் தெலுங்கானா தனியாக பிரிஞ்சு போனதுக்கான காரணமே இது பேஸ் பண்ண மாதிரியான விஷயங்கள். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. திருப்பி வந்து பெரியாரை மட்டுமே பிடிச்சிக்கிட்டா மற்றவங்களாம் இருக்காங்க. பெரியாரை நான் பிடிக்கலங்க. நீங்க ஜாதியே இல்லைன்னு சொன்ன பெரியாருடைய ஜாதியை சேர்த்து அங்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்றேன். ஏன்னா அது ஒரு வியாபாரம். அங்க ஜாதி பேர் போட்டதான் ஓடுறது ஒரு வியாபாரம். அது ஒரு வியாபாரம் பண்றாங்க. ஈவேரா ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போட்டதான் அங்க ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அது வியாபாரம், வேற வழி கிடையாது. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து நம்ம முன்னாடியே வந்து ஜாதி பேரை போடுறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. எப்ப 1967 ஆட்சிக்கு அப்புறம் தான் அதுக்கு ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வாவு சாமிநாத ஐயர் தான் சொல்றாங்க, ஏவிஎம் செட்டியார் தான் சொல்றாங்க, ஜிடி நாயுடு தான் சொல்றாங்க, சுந்தரம் பிள்ளை தான் சொல்றாங்க. டைட்டில் விட்டுறணும் அப்படின்னு சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து டைட்டில் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தார். டைட்டில் விட்டாச்சுங்க. நான் இப்பயும் சொல்றேங்க, டைட்டில் விட்டாச்சு, டைட்டில் போடல. இன்னைக்கு கூட வந்து இது எல்லா தெரு பேர்ல ஜாதி பேர் எது அதெல்லாம் அழிக்கணும்லாம் சொல்றாங்க. வரவேற்கிறாங்க, அதெல்லாம் மாற்றில்ல. நம்ம ஒன்றும் ஜாதியை பிடிச்சிட்டு அழுகிற கட்சி கிடையாது பிஜேபி. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க, அது வந்து மேலோட்டமாக தான் பண்ணுறாங்க தவிர உள்ள எல்லாமே இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், மேலோட்டமாக தான் அது பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் ஜாதி இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் கல்யாணம் பண்ணுறான். அதுவும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் சத்தியம் வாங்குறான். பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் நான் இந்த ஜாதியில் தான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் சத்தியம் பண்ணணும்னு ஒரு டான்ஸ் ஆடிட்டு சத்தியம் வாங்குறாங்க. பார்க்குறீங்களா? அப்போ நீங்கள் ஜாதி ஒழிச்சிட்டு எங்கே சொல்கிறீங்க? பொது வழியில் சத்தியம் வாங்குறாங்க. நாங்கள் வந்து இந்த டான்ஸ் ஆடி முடித்தோம், இந்த வள்ளி கும்மி ஆட்டம் ஆடி முடிச்சிட்டோம், நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்த மட்டும் மகனை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவோம், நாங்கள் காதல் திருமணம் மாற்று ஜாதியை பண்ண மாட்டோம் சத்தியம் வாங்குறோம். அது அந்த கட்சி அந்த ஜாதியை சேர்ந்த கூட்டணி வச்சா அவருக்கு சீட்டும் கொடுத்துருக்காரு முக ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் ஜாதி இல்லைன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? எனக்கு புரியல. எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது. மேலோட்டமாக ஜாதி இல்லாத மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இன்றைக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்களே, இன்றைக்கி விக்கிரவாண்டியில் எதுக்குங்க நீங்கள் வந்து மஸ்தானை மாற்றிட்டு வன்னியரை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து மாவட்ட தலைவர் கொடுத்தாரு, மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு திமுக. செஞ்சி மஸ்தான் மேலே ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட். சரி, அப்போ நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு பட்டியலின சகோதரர் கொடுக்க வேண்டியது அந்த சீட்டை மாவட்டத்தில் சீட்டா ஏன் வன்னியர் கொடுத்தீங்க? சார் அந்த இடத்துல அந்த கட்சி பொறுப்பு யார் கிடையாதுங்க. அதுவும் ஒரு இதுதாங்க. அந்த இடத்துல இந்த ஜாதி பெரும்பான்மையாக இருக்காங்க, இவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்தா நமக்கு ஓட்டு வாங்கின்றது ஓட்டு வாங்கிடுங்க. அப்படி பார்த்தா அண்ணாமலைக்கு வந்து பொறுப்பு கொடுத்ததுமே எடப்பாடி இருக்காரு, அவரோட அண்ணாமலை அட்ஜஸ்ட் பண்ணி போவாருன்னு தான் அண்ணாமலை கொடுத்தாங்க. இல்ல அப்படின்னா வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்கன்ற பார்வையுமே இருக்கு. அண்ணாமலைக்கு வந்து ஜாதிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அண்ணாமலை ஐபிஎஸ் நேரடியா வந்தார். டிஎம்கே ஏடிஎம்கே பொறுப்பு கொடுத்தா ஜாதி பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லைங்க, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நம்மளுடைய பிஜேபியில் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணுறாங்க. ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு பண்ணுறாங்க. ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் நம்ம கொடுத்தோம். அவருக்கு கொங்கு வேளாளர் அக்கௌண்ட்டு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தோம். இந்த வாட்டி வந்து அருந்ததி சமூகத்தை சேர்ந்த முருகனுக்கு கொடுத்தாங்க. நாடார் சமூகத்தை சேர்ந்த பொன்னார் அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் கொடுத்தாங்க. முக்குளத்துறை சேர்ந்த ஒருத்தர் கொடுக்கணும்னு ஒரு கட்டமைப்பு போயிட்டுருக்கப்ப அண்ணாமலை வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரார். வந்த உடனே உடனடியாக இளம் தலைவர் ஒருத்தர் வேணுன்றதுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உடனடியாக அதை பேஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஜாதின்னு அங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியனே திருப்பி மாநில தலைவர் கொடுத்தா தான். நாங்கள் 2 வாட்டி கொடுத்துருக்கோம். கிருபாநிதி ஒருத்தருக்கு, தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்திற்கு ஒருத்தர் கொடுத்தோம். இந்த வாட்டி பட்டியலினத்தையும் கீழ் இருக்கக்கூடிய அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு தலைவர் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு சைக்கிள்ங்க. பிஜேபியில் வந்து அதிகபட்சம் 3 வருஷம் தான் நீங்கள் மாநில தலைவராக இருக்க முடியும். நீங்கள் நன்றாக செயலாட்டினா இன்னொரு 3 வருஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நன்றாக செயலாட்டினாலும் நீங்கள் மாநில தலைவர் இருக்க முடியாது. ஒரு சைக்கிள் போயிடும், அடுத்த சைக்கிள் வந்துடும். அந்த சைக்கிள் தான் மாநில தலைவர் இல்லை, தேசிய தலைவரும் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. அதை வச்சா தமிழ்நாட்டிலேருந்து ஜனாகிருஷ்ணன் தேசிய தலைவராக இருந்தார், சவுத்துலேருந்து வெங்கையா நாயுடு இருந்தார், அப்புறம் இல்லை தாழ்த்தப்பட்டதை சேர்ந்த பங்கார் இருந்தார். இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? இதெல்லாம் ஒரு சைக்கிளாக தான் பிஜேபி போனோம். இங்கே அந்த சைக்கிள் கிடையாது. ஆனால் அது தேசிய கட்சி. இப்போ தான் காங்கிரஸ் அதில் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தேசிய கட்சியில் அது, மாநில கட்சியில் அது நடக்கவே நடக்காது. குறிப்பாக ஏடிஎம்கே டிஎம்கேல அது நடக்கவே நடக்காது. சார் இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை உங்களோட பகிர்ந்து வைக்கிறேன் சார். தேங்க்யூ. நன்றி.